கவர்னர் வந்து சுதந்திர தினத்துக்கு பார்ட்டி வச்சார், தேநீர் விருந்து. உடனே புறக்கணிக்கிறோம்னாங்க. திமுக ஒரு ஆர்எஸ் பாதி சொல்லிட்டார், திமுக புறக்கணிக்கிறது, இவங்க அவங்க கூட்டணி நிகழ்ச்சியெல்லாம் புறக்கணிக்கிறேன்னாங்க. திடீர்னு பார்த்தா நேற்று இன்னைக்கு இவர் ஸ்டாலின் சொல்கிறார், கவர்னருடைய நன்மதிப்பை காப்பாற்றுவதற்காக நாங்கள் சுதந்திர தின தேநீர் விழாவிலே கலந்து கொண்டுகிறோம். என்ன கவர்னருடைய நன்மதிப்பை பாருங்கள், கவர்னரும் ரொம்ப மதிக்கிறாராம் ஸ்டாலின். இந்த வீடியோவில் பாருங்கள், ஏற்கனவே போட்ட வீடியோ. இன்னைக்கு யாரோ தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது புலம்பிக்கிட்டு இருக்கிறானே, நான் கேட்குறேன். கவர்னர் அவன் இருக்கானேன்னு பேசினார். கவர்னர் நன்மதிப்பை காக்கிற லட்சணமா ஸ்டாலின்? அன்னைக்கு கவர்னரை அவன் இருக்கானே. அடுத்தது இவர் பொன்முடி என்ன சொன்னாருன்னு அந்த வீடியோவை பாருங்கள். வெளியில் போடா, கவர்னருக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்கன்னு வைங்க, வெளியில் போடா. இவங்க கூட்டணி கட்சிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். கார் போகும்போது கல்லை விட்டு அடித்தான், கம்பை விட்டு அடித்தான். கவர்னர் நன்மதிப்பா? கவர்னர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு, ஸ்டாலின் கூப்பிட்டு அதில் எஃப்ஐஆர் போடாதுன்னு சொன்னீங்களே, கவர்னருக்கு நீங்கள் கொடுத்த மதிப்பு தான் இதுதானே? கவர்னர் மேலே வழக்கே போட்டிருக்கீங்களே. மருத்துவக் கல்லூரி முதலாளிங்கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிட்டு கவர்னரை வந்துக்கிட்டு நீட்டுக்கு கையெழுத்து போடுறான்னு சொல்லி சண்டை போட்டிங்களே. கவர்னரை கேட்காத கேள்வி கேட்டு கவர்னரை நன்மதிப்பான். அதனால் தேநீர் விருந்தில் கலந்துக்கிறாங்களாம். எப்படி இந்த தேநீர் விருந்தில் இவங்க கலந்துக்கிட்டாங்க, அதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஓபிஎஸ் சொல்கிறார், நான் தான் ஸ்டாலின்கிட்ட சொன்னேன், ஸ்டாலின் ஓபிஎஸ் சொல்கிறத கேட்டு ஸ்டாலின் கலந்துக்குவாரா? நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்னர் விருந்தில் கலந்து கொள்ள மாட்டோம்ட்டார் ஸ்டாலின், திமுக கட்சி இவங்கெல்லாம். உடனே கவர்னர் அமித்ஷாவுக்கு கம்யூனிகேட் பண்ணார், நான் சுதந்திர தினத்துக்கு கலந்துக்கிறேன், விருந்து இது வைக்கிறேன், தேநீர் விருந்து, எல்லா கவர்னரும் வைக்கிற விருந்து, அதில் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு இது அனுப்பிட்டார், மெயில், இமெயில். அதை பார்த்தோன்னே அமித்ஷா கனிமொழியை கூப்பிட்டார். என்ன இது சுதந்திர தினத்துக்கு கலந்துக்க மாட்டேங்கிறீங்களாம்ல? ஆமாம் அப்படின்னு இருக்கான். சுதந்திர தினத்தை அது வந்து அவமதிக்கிற மாதிரி இல்லையா? உங்கள் ஸ்டாலின் சொல்லி உடனே கலந்துக்காங்க. உடனே ஸ்டாலின் போட்டான்னா அமித்ஷா சொல்லிட்டார், அமித்ஷாவே சொல்லிட்டாரா அப்படின்ட்டு. அப்போ கவர்னர் மேலே பழிய போகிறோம். கவர்னருடைய நன்மதிப்பை காப்பாற்றுறதுக்காக நம்ம பண்ணிட்டோம். ஏன்னா கனிமொழி சொன்னால் அமித்ஷா கேட்குறாருல்ல, என் தொகுதியில் வேற யாரை போடாதீங்கன்னா கேட்குறாருல்ல. இவர் பொன்முடி வெயிலில் அந்த அரசாங்கம் வைக்கல வாயை திறக்கக்கூடாதீங்க நான் கேட்குறாருல்ல. இப்போ அவரை கேட்குறாரு, ஒழுங்கா என்ன சொல்கிறீங்க, நாணயம் கேட்டீங்கல்ல, உங்கள் அப்பா பேர் இல்லை கொடுத்தோமா இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன், ஒழுங்காக போய் இதில் கலந்துக்கங்க அப்படின்னோடனே அப்படியே பிளேட்டை மாற்றி இந்த கூட்டம். அப்போ என்ன ஆகுது, கனிமொழி சொல்கிறத அமித்ஷா கேட்குறாரு, அமித்ஷா சொல்கிறத கனிமொழி ஸ்டாலின் எல்லாம் கேட்குறாங்க. இதற்கு பேர் தான் ரகசிய கூட்டணி. அதனால தான் பிஜேபியை பி டீம்னு சொன்னோம். கனிமொழி அமித்ஷா கனிமொழிகிட்ட சொன்ன உடனடியாக முடிவு மாற்றப்பட்டது. தேநீர் விருந்தில் திமுக கலந்து கொண்டதன் ரகசிய பின்னணியை இதுதான், இது டெல்லியிலிருந்து வந்த செய்தி அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக சுதந்திர தின விழாவில் அது சம்பந்தமான விஷயங்களை வந்து நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அது பள்ளி பாட புஸ்தகம் விலையை உயர்த்தியிருக்காங்க. அட பாவிகளை, மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்க ரைட்டு, சொத்து வரியை உயர்த்தினீங்க ரைட்டு, பிள்ளைங்க படிக்கிற பாட புஸ்தகம்யா அதுக்கு போய் ரேட் போடுறீங்களா? எந்த இதுலேயும் இலவச கல்விங்கிறது தானே அடிப்படை தத்துவமே. அந்த பாட புஸ்தகம் விலைக்கு வாங்க முடியாத நிலைமையில் எத்தனை பேர் இருக்காங்க? பெரிய ஒரு அப்பாவும் பையனும் சேர்ந்துக்கிட்டு காலை உணவு திட்டம் இந்தியாவை பாராட்டுது, உலகமே பாராட்டுதான். கனடா இவங்களை பார்த்துச்சுதான், இவங்க கனடாவை பார்த்துச்சுட்டு கனடாவில் இந்த காலை உணவு திட்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டம் காமராஜ் கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டம்னு கஞ்சி ஊற்றுனாங்க. எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு அதை மாடிஃபை பண்ணி சத்துணவு போட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. நாங்கள் கொண்டு வந்தது தான் காலை சிற்றுண்டின்னான், காலை சிற்றுண்டின்ட்டு இந்த பக்கம் மொய் எழுதிட்டான், பாட புஸ்தகத்தை அடித்து அதுக்கு வந்து விலையை கூட்டிட்டாங்க.
வாங்க முடியாத ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏழை மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் தான் இதில் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு புதுமை பெண் அப்படின்னு சொல்லி 1000 ரூபா கொடுக்குறீங்களே. இவர் தமிழ் புதல்வன்னு சொல்லி ஆண்களுக்கும் வந்து 1000 ரூபா கொடுக்குறீங்களே, ஏன் கொடுத்தீங்க? அவங்கெல்லாம் 18 வயசுன்னு இருக்கிறவங்க ஓட்டுக்கு போடணும். 1000 ரூபா கொடுத்தா 4000 ரூபா கொடுக்குறதுக்கு பதிலாக 1000 ரூபா கொடுத்துட்டோம்னா அந்த 18 வயசை தாண்டவன்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்கிற சுயநலத்தில் தானே கொடுத்தீங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் இந்த பாட புஸ்தகத்துக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்க வேண்டியதானே இலவசமாக. அவர் சொல்கிறார், இந்த இவர் மண்பில் மகேஷ், அவர் கல்வித்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்கிறாரு, லாப நோக்கில் நாங்கள் வந்து விலையை கூட்டலை. என்ன லாப நோக்கில் கூட்டலை? பிரிண்ட் பண்ணுறதுக்கு எங்கே கொடுத்தீங்க? அச்சடிக்கிறதுக்கு எந்த ப்ரெஸ்ஸில் கொடுத்தீங்க? அங்கே 40% கணக்கு வாங்கிடுவீங்கல்ல. அப்புறம் லாப நோக்கில் இல்லைன்னா எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு கணக்கு வாங்கிடுவீங்களே 40%. எல்லாமே வியாபாரமாக்கிக்கிட்டு இருக்கிறவாளுங்க தானே நீங்கள். மக்கள் சாப்பிடக்கூடிய ரேஷன் இதில் ஊழல் பண்ணாலுங்களாச்சே நீங்கள். வந்த உடனே அதைத்தானே பண்ணீங்க. அதனால் இந்த திராவிட மாடல் என்றைக்குமே திருந்தாது. மக்களின் வயிற்றில் அடித்து கொள்ளையடித்து கொண்டிருப்பவர்கள் இந்த திராவிட மாடல். அதில் மனசாட்சியை பற்றி ஸ்டாலின் இன்றைக்கி அறிக்கை பார்த்தீங்கன்னா, மனசாட்சியுடன் இந்த நாட்டு மக்களுக்கு வந்து நான் உழைத்து கொண்டிருக்கிறேன், 30,000 கோடியை உங்கள் மகனும் மருமகனும் கொள்ளையடிச்சிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு வந்து உயர்வுக்காக மனசாட்சியுடன் உழைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்களே. மதியத்துக்கு மேலே சிகரெட்டே போகிறதில்ல தலைமைச் செயலகத்துக்கு. உங்கள் பையன் காலையில் முடிச்சுட்டு 11-12 மணி ஆகி அப்புறம் தான் செக்ரட்டேரியட்டுக்கு வர்றாரு. நீங்கள் அதோட காலையில் போயிட்டு அதோட திரும்பி போய் செக்ரட்டேரியட்டுக்கு போகிறதில்ல. கேட்டால் உழைக்கிறோம், 24 மணி நேரமும் நாட்டுக்காக உழைக்கிறேன், கொள்ளையடிக்காமல் இருந்தால் சரி, நாட்டை காப்பாற்றுங்கள். உங்களிடமிருந்து நாட்டை ஆண்டவன் தான் காப்பாற்றணும். அது ஊரை ஏமாத்துறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு பேசுகிறது பூரா யோகியர்கள் மாதிரி பேசுகிறீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.